இதெல்லாம் நல்லா பேசுங்க. அங்க உங்களால இப்போ எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துருச்சுன்னு தெரியுமா? பிரச்சனையா? என்னாலயா? பாவம் செழியன் அண்ணா. அவரால நாளைக்கு அண்ணிய எப்படி ஃபேஸ் பண்ண முடியும்? நீ வேற. அதெல்லாம் இந்நேரம் நடந்தது எல்லாத்தையும் இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுட்டு கொரட்டை விட நல்லா தூங்கிருப்பாரு. அக்கா கிட்ட ஒரு திட்டு வாங்குறதெல்லாம் புதுசா என்ன? அவரு மைண்ட்ல நாளைக்கு என்ன பண்ணலாம் தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். சும்மா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாதீங்க. நீங்க பண்ண தப்புக்கு அவரு ஏன் அன்னிக்கிட்ட திட்டு வாங்கணும்? மூந்து பாரு. என்ன நீ எப்ப பாரு சும்மா நான் தான் தப்பு பண்ணேன்னு சொல்லிக்கிட்டே இருக்க. நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்? ஆமா, நீங்க செழியன் அண்ணனை கிண்டல் பண்ணி சத்தமா பேசினதுனால தானே அண்ணி அத காதுல வாங்கிட்டு வந்து திட்டினாங்க. மூந்து பாரு. அமைதியா இருங்க, நான் சொல்லிட்டே இருந்தேன்ல. கொஞ்சமாச்சும் கேட்டீங்களா? ஐயோ, நான் உன் பேச்சு கேட்க முடியுமா? சாரி ஐலி, ஐம் சாரி. என்ன மன்னிச்சு. என் பொண்டாடி பேச்ச கேட்காம எவ்வளோ பெரிய தப்பு நடந்துச்சுல. அதுவும் ஏன் ஐலி சொல்லி நான் கேட்காம விட்டுட்டேன். எங்க அவன்? ஏய் சிவா, நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டடா. சரி, பேசுனதே பேசிட்டு இருக்காதீங்க, படுத்து தூங்குங்க. என்ன தூங்குறதா? ஐலி, நான் உங்ககிட்ட நிறைய பேசணும். இப்படி வா, நீ வந்து உக்காரு. வா. ஐயோ, மறுபடியும் ஆரம்பிச்சுட்டாரே. ஐலே, வான்னு சொல்றேன்ல, வா. இதுக்கப்புறம் என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? டைம் ஆச்சு, பேசாம தூங்குங்க. ஐலி, நீ ஏன் எப்ப பார்த்தாலும் இந்த இஞ்சி தின்ன மாதிரி எரிஞ்சு விழுந்துகிட்டே இருக்க? நான் ஏதோ தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டேன். இனிமேல் நான் அப்படி பண்ண மாட்டேன். வா, என்ன ஐலி யோசிச்சுக்கிட்டே இருக்க? என் கூட உனக்கு பேச பிடிக்கலையா? சரி, அப்ப வா, நாம அப்படியே வெளியே ஒரு வாக் போயிட்டே பேசலாம். மறுபடியும் வாக்கா? வேண்டவே வேண்டாம் சாமி. நீங்க ஏற்கனவே வாக்கிங் போகணும்னு கிளம்பினதுனாலதான் இவ்வளவு பிரச்சனையும். மீண்டும் நானா? நீ எப்படி சொல்ற? நீங்க வாக்கிங் போகணும்னு கிளம்பாம இருந்திருந்தா அண்ணி நம்மள பாத்திருக்க மாட்டாங்க. உங்களை செழியன் அண்ணன் கூட படுத்திருக்க சொல்லிருக்க மாட்டாங்க. அவங்க இங்க வந்து தூங்கி இருக்கவே மாட்டாங்க. அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் அண்ணின்னு நினைச்சு என்ன மாத்தி தூக்கிட்டு போயிருக்க மாட்டாங்க. இவ்வளவு பிரச்சனையே வந்திருக்காது. போதும் என்ன இல்லையா? என்ன ஐலி, நீ பாட்டுக்கு சும்மா பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாதிரி சொல்லிக்கிட்டே போற. ஒரே நாள்ல இத்தனை பொழியும் சுமக்கிறதுக்கு எனக்கு தெம்பில்லம்மா. கபிலன் எங்க சித்தி? கிளம்பிட்டார் அண்ணி, இப்ப வந்துருவாரு. சிவா, அன்னி கையில இருக்கிற ஃபைல்ல தான் அந்த டாக்குமெண்ட் இருக்கு. நம்ம டீம் வந்துட்டாங்களா? ரீச் ஆயிட்டு தான் மெசேஜ் பண்ணிருக்காங்க. சாரிக்கா, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா? இட்ஸ் ஓகேடா, நாங்க எல்லாரும் இப்பதான் வந்தோம். ஓகேக்கா, நம்ம போகலாம். சரி, நீங்க எல்லாரும் இங்கே இருங்க,
நாங்க போய் கான்ஃபரன்ஸ் முடிச்சுட்டு வந்துடுறோம். அதுக்கப்புறம் எல்லாரும் வெளியில போலாம். அண்ணி, ஒருவேளை நீங்க வரதுக்கு லேட் ஆச்சுன்னா என்ன பண்றது? நாங்க இப்பவே சும்மா வெளியே போய் சுத்தி பார்க்குறோம். நீங்க கான்ஃபரன்ஸ் போயிட்டு வந்து எங்க கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, நீங்க எப்படி தனியா போவீங்க? கபிலன் வேற எங்க கூட தான் வரான். சிவா, அக்கா, இவங்கள நீ வெளியில கூட்டிட்டு போயிட்டு வா. அக்கா இல்ல, அது வந்து ஏன், வேற ஏதாவது முக்கியமான வேலை இருக்கா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லக்கா. அப்புறம் என்ன, இவங்கள கூட இருந்து பாத்துக்கோ. அயலி, பாவையை கொஞ்சம் பாத்துக்கோ. சரிங்க அண்ணி. செல்லக்குட்டி, அம்மா மீட்டிங் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். அத்தை கூட நீ சமத்தா இருக்கணும். ம்? சரியா? சரி, நாங்க போயிட்டு வரோம். சரிங்கக்கா. சரி சித்தி, நாங்க போயிட்டு சரிங்க அண்ணி, வரோம். வா கபிலா, மா போலாம். எதுவாக இருந்தாலும் கால் பண்ணுங்க. போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. பாவை, நீ இங்கே இரு, நாங்க வந்துடுறோம்.